கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய செய்தி தலைப்பு கட் ஷார்ட். சீக்கிரமாக தேவன் முடிய செய்கிறார். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் நின்னாடியார் திரு நாமத்தின் ஆதரவேல், தோத்திரம் செய்கிறோம் நின்னாடியார் திரு நாமத்தின் ஆதரவேல். இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிரமாதினால் திறந்தனின் ஜீவ புது வலியாம், நின்னுதிரமாதினால் திறந்தனின் ஜீவ புது வலியாம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதாம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதாம். இத்தனை மகத்துவமுள்ள பதவியை பொழுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியை பொழுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானர் தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானர் தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தாற்றமில்லை பரனே, நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். ஜானகி அம்மாள் பிரைஸ்லார். செய்திக்கு ஆதாரமான வசனம் ரோமர் 9வது அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 9:28. அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். சீக்கிரமாய் கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். சீக்கிரமா, ஃபாஸ்ட். சீக்கிரம்ங்கிறது என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் சில காரியத்தை செவ்வா இழுக்க விட மாட்டார். ஒரு சிலலாம் ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்ல ஆரம்பிப்பாங்க, சொல்லுவாங்க, அங்க மேட்டரே இருக்காது, அது எங்கேயோ போயிட்டு இருக்கும். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. சீக்கிரம்னா கட் ஷார்ட். இந்த கட் ஷார்ட்னா என்னன்றதை நீங்க புரியறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை காட்டப்படும். இது தெரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். யோவான் 2வது அதிகாரம் 'கச்சாடியில தண்ணீரை ஊத்துறாங்க, அது திராட்சை ரசமா மாறிடுது. கானான் ஒரு கல்யாணம், நம்ம எல்லாரும் தெரிஞ்ச சம்பவம். கட் ஷார்ட் என்றால் என்னன்றது இப்ப நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஆண்டவர் சீக்கிரமாகவே ஒரு காரியத்தை இந்த பூமியில நிறைவேற்பார். அப்படின்னா ஜவ்வா இழுக்காம ஃபாஸ்டா செய்யப்படுறார். அது எப்படின்னா, கட் ஷார்ட்னா என்ன புரியுறதுக்கு உங்களுக்கு உதவுது. ஒரு திராட்சை ரசம் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு திராட்சை செடியை தான் வைக்கணும். அது வளரும், வளர்ந்து அதுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும். தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும். ஊத்த 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 அந்த வேர்ல இருந்து அந்த தண்ணீர் எடுத்து மேல போய் திராட்சை காய் வரும், திராட்சை பழம் வரும். இந்த திராட்சை பழத்துக்குள்ள இருக்கிற திராட்சை ரசம் தண்ணி தான் அப்படி மாறுது. அப்படிதாங்க, தண்ணியை ஊத்த 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 அந்த தண்ணி மேல போய் அது ஒரு கன்வர்ஷன் ஆகி ரசமா மாறுது. அப்புறம் திராட்சை பழத்தெல்லாம் பிடிக்கிட்டு வந்து
அதை ஆலையில் போட்டு ஆட்டி அதை என்ன செய்றாங்க, ஒரு ஜூஸாக கொண்டு வர்றாங்க. நம்ம ஆண்டவர் எல்லாத்தையும் கட் ஷாட் பண்ணிட்டார். கட் ஷாட் பண்ணிட்டு என்ன பண்ணார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தண்ணியை கொண்டாடினாரு. எந்த தண்ணி, எந்த செடிக்கு தண்ணி ஊற்றுமோ அதே தண்ணி தான். எல்லாத்தையும் கட் ஷாட் பண்ணிட்டு டைரக்டா திராட்சை ரசம் மாத்திட்டோம். இன்னொரு உதாரணம், நெஸ்காஃபி ப்ரூ. இந்த காலத்தில் காப்பி கொட்டையை வாங்கணும், ரோஸ்ட் பண்ணணும், அதை கிரைண்ட் பண்ணணும், அப்புறம் நைட்டில் ஒரு ஃபில்டர் அதில் ஊற்றி தண்ணியை ஊற்றி ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சுருவாங்க. காலையில் அப்படியே டிகாஷன் வடிச்சிருக்கும். அந்த டிகாஷனை காப்பியில் பாலில் ஊற்றினா காஃபி. இப்போ அப்படி கிடையாது, இது ஒரு ஸ்பூன் போட்டால் அது சூப்பரான காஃபி வந்துடுது. அதான் பார்க்குறோம். சரி, இப்போ ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை சீக்கிரம் முடிக்கணும்னு நினைப்பாரு. அது என்ன திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களையும் கொடுத்து என்னையும் கொடுத்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம். அந்த திட்டத்தை கட் ஷாட் பண்ணுவார். கட் ஷாட்னா என்ன, அதான் பார்க்க வரும். செய்தியுடைய தலைப்பு கட் ஷாட். சீக்கிரமாகவே தேவன் ஒரு காரியத்தை முடிய செய்கிறார். இப்ப இதை நீங்க புரிந்து கொள்றதற்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் எடுத்துக்கொள்வோம். 20வது அதிகாரம் 20:21. நீதிமொழிகள் 20:21. ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த ஆசீர்வாதம் முடிவிலே ஆசீர்வாதப்படுறது. ஃபாஸ்டா கிடைக்கிற ஆசீர்வாதம் இருக்காது. ஆண்டவர் ஒரு காரியத்தை முடிய செய்யணும். அவர் அதை முடிய செய்யும் போது ஆசீர்வாதமா இருக்கும். அதான் கட் ஷாட். திராட்சை ரசம் வேணுமா, நம்ம தண்ணியை ஊற்றி வரும். ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் கட் ஷாட் பண்ணி டைரக்டா ரசத்தை கொண்டு வந்துடுவார். சரி, இதுதான் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம். இந்த கட் ஷாட்டுக்கும் ஷார்ட் கட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு நான் சொல்றேன். ஷார்ட் கட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாதையில் போகும். ஆனா இப்படி கூட்டி ஒரு ஷார்ட் கட் இருக்கும். அந்த ஷார்ட் கட்ல போயாச்சுன்னா சீக்கிரம் போயிடலாம். ஆனா ஆண்டவர் அதுக்கு பார்க்க மாட்டார். அவரு டயத்தை அவர் தான் குறைப்பாரு. கட் ஷாட் கிடையாது. இப்ப கட் ஷாட்னா என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த செய்தி உங்களுக்கு புரியறதுக்கு கஷ்டமா இருக்கும்னு தெரியல. கொஞ்சம் கவனமா கட்டா புரியும். ஷார்ட் கட், கட் ஷாட் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. தேவன் ஒரு டயத்தை முடிக்க செய்றாரு, அது ஒண்ணு. கட் ஷாட்ங்கிறது இது என்னன்னு நம்ம தான் உங்களுக்கு காட்டுறேன். லூக்கா 4வது அதிகாரம் 7வது வசனம். லூக்கா 4:7. ஷார்ட் கட் இது. சாத்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றான், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். ஒரு சலாம் மட்டும் போடியா, குப்புற விழுந்து என்னை வணங்கிரு, எல்லாம் உனக்கு கிடைச்சிடும். இது ஷார்ட் கட். ஆண்டவர் அதை ஒத்துக்கிறார்? நோ, அவர் அதை ஒத்துக்க மாட்டார். அவருக்கு ஒரு பாதை இருக்கு. அந்த பாதை என்னன்னு தெரியும். இது யாருக்கும் பிடிக்கல அப்படின்னா, மத்தேயு 16வது அதிகாரம் பேதுருக்கும் பிடிக்கல. ஆண்டவரே நீ சிலுவைக்கு போகக்கூடாது ஆண்டவரே அப்படிங்கிறார். மத்தேயு 16வது அதிகாரம் 22வது வசனம், 21 வசனம். அப்பொழுது இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதேசம் கொலையுண்டு 3ஆம் எழுதிருக்கு. கொலையுண்டு. நோ ஆண்டவரே, இது உங்க வாழ்க்கையில் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஆண்டவரே கட் ஷாட், ஷார்ட் கட், இப்ப ஷார்ட் கட்ல போயிடலாம் ஆண்டவரே அப்படின்னு யார் சொல்றா? சாத்தான் சொல்றார். என்னை பணிந்து கொள்ளுங்க, சோழி முடிஞ்சுச்சுங்கிறார். ஆனா ஆண்டவருக்கு ஒரு பாதை இருக்குது. அந்த பாதை சிலுவை தான். அந்த பாதை வாசிப்போமா? எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம். எபிரேயர் 12:2 என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு ஒரு பாதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த பாதையில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போனோம். ஷார்ட் கட் என்னது? சாத்தானுடைய ஐடியா. பணிந்துகள் வேலையை முடிச்சிருக்க, அது ஷார்ட் கட். அந்த ஷார்ட் கட் ஆண்டவர் பிடிக்காது. ஆனா கட் ஷாட், கட் ஷாட்னா ஒரு காலத்தை ஆண்டவர் குறைச்சிடுவார். அதை அவர் செய்யணும். அவர் என்ன செய்யறார்? கட் ஷாட்னா என்னென்ன புரியுதுக்கு முன்னாடி ஷார்ட் கட்னா என்ன தெரியும். சரி, பாருங்க, பாதையை தான் ஆண்டவர் போவார். எபிரேயர் 12வது அதிகாரம் 2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது வந்துச்சுமா. சோ கட் ஷாட், ஷார்ட் கட்டை நம்ம இப்ப தியானிச்சு கொண்டிருக்கோம். சரி, ஒரு பாதை ஆண்டவர் வச்சிருக்கிறார்.
அந்த பாதை வழியா தான் நம்ம போகணுங்கிறத நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்ப ஒரு காரியத்தை ஆண்டவர் முடிக்கிறார், கட் ஷார்ட் பண்றாரு. எதுக்காக கட் ஷார்ட் பண்றாருங்கிறது நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுமா 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். முதல்ல உங்களுக்கு மேட்ரை சொல்லிடுறேன், அப்புறம் வசனத்துக்குள்ள போவோம். அசிரியா ராஜா வர்றார். இசைக்கா ரொம்ப நல்ல ராஜா, அவனுக்கு பயந்த மனிதன், அப்படி ஒரு நல்ல ஒரு ஆட்சியாகும் நடத்திக்கிட்டு இருக்கார். பிசாசு இவருடைய வாழ்க்கையை முடிக்க பார்க்கிறான். இசைக்கா ராஜாவுடைய வாழ்க்கையும் அவருடைய ராஜ்யத்தையும் முடிக்க பார்க்கிறான். அப்ப யார் அனுப்புறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசிரியா ராஜா வர்றார். 19:4 ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசிரியா ராஜாவுக்கு தன் ஆண்டவன் அனுப்புற ரப்சேக். ரப்சேக்கு என்ன செய்யறான் அப்படின்னா, தூஷணமான வார்த்தைகளை சொல்றான். தூஷணமான வார்த்தைகளை சொல்லி 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 எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசலாம். பாருங்க, 5 வசனம் பாருங்க. அந்த நிந்தியை தாங்க முடியல. கர்த்தரை நோக்கி இசைக்கியா ராஜால என்னதான் செய்ய முடியும்னா ஜெபம் பண்ண முடியும். அதை நம்ம செஞ்சாதான் ஆண்டவர் நம்ம பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வருவார். கட் ஷாட்டுங்கிறது முடிவு. நல்லா கேட்டுக்கணும், பிரச்சனையிலிருந்து கிடைக்கிற முடிவை தான் கட் ஷாட் அப்படின்னு சொல்றோம். கேருபிலே வாசம் பண்ணுகிற இஸ்ரவேல் தேவன், நீர் ஒரு தேவன், வானத்தையும் உண்டாக்கி கிரியேட்டர். 16 வசனம் பாருங்க. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீருடைய கண்களை திறந்து சனகரி ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லும் வார்த்தைகளை கேளு. ஆண்டவருக்கு இந்த ஜெபத்தை ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, இவன் ஒரு ராஜா எங்கிட்ட சொல்றான். யார் சொல்றான்? எங்கிட்ட சொல்றான். அப்படி சொல்லும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20வது 35வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த 35வது வசனத்துல ஆண்டவர் ஒரு பிரச்சனைக்கே முடிவு கொண்டு வர்றார். அதான் கட் ஷாட். 35வது வசனம். அன்று ராத்திரி சம்பவித்து என்னென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியான் பாளையத்திலே 196 பேரை சங்கரித்தான். அதிகாரம் எல்லாரும் பரவாதமாக்க. ஆண்டவர் ஒரு பிரச்சனை முடிவு பண்ணுவார். அந்த பிரச்சனையை ஆண்டவர் ஏன் இதை அனுமதிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நான் முடிக்கிறதுனா இது ஏன் கையில தான் இருக்கு. பிசாசுடைய பிளான் என்னன்னா, இவன் ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை அசைக்கிறோம். நீங்க உங்க ஆண்டவரை நம்ப இசைக்க ராஜா பண்ணும், ஆனா நம்பாத. அந்த நம்பிக்கை அசைக்கும் போது நீ என்ன செய்ய போற? நீ எந்திரிச்சு ஓட போறியா அல்லது ஜீவனுடைய ஜெபிக்க போறியா? அவர் எப்ப ஜெபிக்கிறாரோ ஆண்டவர் பிரச்சனையை கட் ஷாட் பண்ணிட்டார். கட் ஷாட் என்ன அர்த்தம்? இனி இவன் பேச முடியாது. ஏன் அப்படி முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, 36 வசனம். அப்பொழுது அசிரியா ராஜாவாகிய சனகரி புறப்பட்டு திரும்ப போய் நினைவுக்கு போயிட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோத்தில் ஜெயிக்கும் போது அவன் குமாரனாகிய அத்ரமேலுக்கும் சரிதரைக்கும் பட்டயத்தினால் வெற்றிப்பட்டான். ஏன் ஆண்டவர் இந்த முடிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு நான் முடிச்சு வச்சேன் பார்த்தியா, அவன் திரும்ப வந்துடக்கூடாது. இப்போ ஒரு மரத்தை வெட்டுறாங்க, கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா லேசா தொழில்நுட்பம் பெருசா நிறைய பெரியசா வந்துடும். அப்ப அந்த சனகரி ராஜா என்ன செய்யணும்? சாவும். இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் யார் அனுப்புனார்? தேவதூதன் அனுப்புனார். தேவதூதன் நைட்டோட நேட்டை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டார். இவன் தப்பிச்சு போயிட்டான். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனை முடிக்கிறதுக்கு நான் தேவதூதன் அனுப்ப மாட்டேன், உன்னுடைய கர்ப்பத்திலிருந்து வரவனே என்ன செய்வான்? போய் பிரச்சனை முடிச்சுட்டு வந்துருவான். சரி, அடுத்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்து இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதான் உங்களுக்கு நான் விளக்கமா சொல்ல போகிறேன். 1 சாமுவேல் எடுத்துக்கணும். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 8வது வசனம். கோலியாத் நிற்கிறான். கோலியாத் நின்று இவன் சும்மா இருக்க மாட்டான். இவனு என்ன செய்யறான்? ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறான். இந்த நிந்திக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10வது 1 சாமுவேல் 17
10. பின்பு அந்த பெலிஸ்தியன், நான் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய சேனையை நிந்தித்தேன். நாம் ஒருவரோட ஒருவர் யுத்தம் பண்ண விடுங்க. இப்படி இருக்கும்போது ராஜாக்கு என்ன நிலைமை அதை பார்ப்பேன். இங்க எசேக்கியேல் ராஜா போய் ஜெபிச்சார் தேவாலயத்தில். ஆனா சவுலும் இஸ்ரேல் அனைவரும் 100% எல்லாமே பயந்துருச்சு. அந்த வார்த்தைக்கு கலங்கினார்கள். தாவீதுடைய மகன் நினைச்சார் வர்றார். அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையும் 40 நாள் வந்து நிற்பான். 40 days. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 40 நாள் அனுசரிறான். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறான். ஆண்டவர் என்ன செய்யணும், இதை கட் ஷார்ட் பண்ணணும். எவ்வளவு நாள் தான் பேசிட்டு, எனக்கும் போர் அடிக்குது கேட்டு 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 கேட்டு. அதனால இப்ப நான் என்ன செய்ய போறேன், கட் ஷார்ட் பண்றதுக்கு சவுல் வேஸ்ட். தாவீதுனுடைய அன்னைமாரெல்லாம் பலசாலிகள் எல்லாம் அப்படி அப்படி நிற்கிறாங்க. ஆனா இவனுங்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க பாத்தீங்கன்னா, 16வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. அவன் வந்தபோது அவன் எலியாப்பை பார்த்தோன்னே கர்த்தரால் அபிஷேகம் இவன் தான் என்றான். எக்ஸ்டர்னல பாக்குறாங்க, ஆண்டு இன்டர்னல் பாக்குற. இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர விஷயம் பார்க்க நான் புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறவன் முகத்தை, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறேன். அப்ப எல்லாம் ரிஜெக்ட் ஆகி போச்சு. ரிஜெக்ட் ஆகி இப்ப தாவீது இருக்கார். தாவீத அபிஷேகம் பண்ணிட்டார். ஆனா ராஜா கிடையாது. இப்ப ஆண்டவர் வந்து ஒரு ட்ரையல் பார்க்கிறார். இப்போ ஒரு கார் வாங்கும், காரை ஓட்டி பார்ப்போம். ஓட்டி பார்க்கும்போது அது ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நமக்கு தெரியாது, அந்த மெக்கானிக் தெரியும். ஆனா இங்க ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, 40 நாள் வந்து என்ன செய்யறான் இருக்கான். இந்த 40 நாள் இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவனுள்ள தேவனுடைய நிந்திக்கிறதுக்கு விருத்தசனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். எம்மாத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்ப அப்படின்னு ஊதிலாங்க மாதிரி நமக்கு என்ன செய்யணும், ஒரு தைரியம் இருக்கும். அது கிடைக்குமா? எஸ் கிடைக்கும். யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு ஆண்டவர் மேல ஒரு வைராக்கியம் இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். இந்த வைராக்கியத்தை ஆண்டவர் பார்ப்பார், உள்ள பார்ப்பார், உள்ள பார்த்து கண்டுபிடிச்சிருவார். ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம வக்கீல் ரூபன், உங்களுக்கு எல்லாரும் தெரியும், அவர் ஒரு கார் வாங்கினார். அந்த கார் வாங்கி எங்கிட்ட வந்து கொடுத்து ஜெபிக்க சொன்னார். நான் ஜோம் பண்ணி கொடுத்தேன். அந்த இன்ஜின்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள ஊத்துன ஆயில் எங்க போகணும்னு தெரியாது, ஆனா லீக் ஆகி வெளியே போயிடும். இன்ஜின்ல ஆயில் என்ன ஆகும், சோழி முடிஞ்சிடும். ஹார்ட், அந்த இருதயமே என்னதுன்னா இன்ஜின் தான். அவரும் அவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பிறகு என்கிட்ட சொன்னார், சார் ஜோம் பண்ணி கொடுங்க சார், இந்த இன்ஜின் சரி பண்ணணும், நீங்கள் ஜோம் பண்ணால் அது சரியாக இருக்கும். நான் முழங்கால் போட்டு, ஆண்டவரே இந்த இன்ஜினுக்கு ஆயில் லீக் ஆனதுக்காக சோஸ்திரம், லீக் ஆனதுக்கு சோஸ்திரம்னு சொல்லி போங்க எல்லாம் சரியாக போயிடுன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப வருத்தம். இது சரி பண்ணி கொடுப்பான்னு கேட்டானா, லீக் ஆனதுக்கு சோஸ்திரம்னு சொல்லி டாக்டர் ஜோம் மாட்டாருன்ட்டு போயிட்டார். போனா அந்த இன்ஜின், அந்த அந்த சீஃப் இன்ஜினியர், அவர் தான் டாப் மேன். அவர் எல்லா கேஸுக்கும் வர மாட்டார், ஸ்பெஷலிஸ்ட் தான் அவர் வருவார். வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு ரோபன் சொல்றாரு, சார் இதில் ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங் மிஸ்டேக் இருக்கு, நாங்கள் அப்படியே இந்த இன்ஜினை கழட்டிட்டு ஒரு புது இன்ஜின் வச்சு கொடுத்துறோம் சார், உங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னாரு. இவருக்கு நம்பவே முடியல. ஒரு காருக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற கூடு இருக்கு பார்த்தீங்களா, அது வெறும் எம்டி தான். அது ஒன்று டோர் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும், அது வேற ஒன்றும் இருக்காது, 4 டயர் தான் இருக்கும். ஆனால் ஃபுல்லாக இருக்கிறது அந்த ஹார்ட் தான். அந்த ஹார்ட்டை மாற்றி புது ஹார்ட் வச்சு கொடுத்தாங்க. அவர் என்கிட்ட வந்து சொல்லி அப்படி சந்தோஷப்பட்டார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த ஓட்டையை அடைங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன் நான் நினைச்சேன். ஆனால் இந்த வந்ததுக்கு சோத்திரம் சொன்னீங்களா, எனக்கு புது ஹார்ட் இன்ஜின் கிடைச்சு. அது மாதிரி தான் பார்க்குறோம். ஜீவனுள்ள தேவனுடைய சேனை நிந்தித்தானேட்டு. இப்போ ஆண்டவர் இவனை இந்த பிரச்சனையை நிப்பாட்டுறதுக்கு தாவீதுக்கு இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை காட்டும். அதான் முக்கியம். பாருங்க 32 சவுல் தாவீது சவுலை நோக்கி, இவன் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், உங்களுடைய அடியான் நான் போய்
இந்த பெலிஸ்தன் யுத்தம் பண்ணுவேங்கிறார். இப்ப நான் போய் யுத்தம் பண்ணி நிப்பாட்டுவேங்கிறார். அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். இவருக்கு ஜீவன் உள்ளது மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் போறேங்கிறார். அது எப்படி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறாருன்னா, நான் சின்ன வயசுல இருந்து அவன் யுத்தம் நீ ஒரு நாள் எப்படியா முடியுங்கிறாரு. அப்ப 36 வசனம் பாருங்க, அவன் ஜீவனுள்ள தேவனுடைய செயலை நிந்தித்தானே. இதுதான் பிரச்சனை. எனக்கு அவனுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. நான் பாட்டுக்கு வந்ததே எங்க அண்ணனை பார்க்கறதுக்கு. ஆனா அவன் மட்டும் வாயை திறக்காம எங்க ஆண்டவர் நிந்திக்காம இருந்தானா நான் அந்த மாட்டிக்கு போயிருப்பேன். அப்ப ஆண்டவர் கட்சாட் பண்றதுக்கு ஒருத்தரை கொண்டாந்தார். அதான் தாவீது. சரி, தாவீதுக்கு என்ன ஒரு விசேஷமான ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்தார்னா, வாசிப்போமே 45 வசனம். நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய சேனைகளுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உணர்த்துறோம். நாமம் தாங்க பவர். இன்னைக்கு உங்களுக்கு பெரிய ஒரு ரகசியம் தெரியுமா? அவனுடைய நாமத்துக்கு இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையோல நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையோல நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. துயர் சொல்லி துதித்தில் நாமம். நாமத்து மேல நமக்கு எவ்வளவுக்குள்ள ஒரு பற்றுதல் இருக்கோ ஆண்டவர் எதை நிப்பாட்டிடுறாரு? கட்சாட் பண்றது. சரி, நான் உங்களுக்கு சொன்னேன் 40 நாள் அந்த திரும்ப அந்த வசனத்தை காமிக்கிறேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 11. அந்த பெலிஸ்தன் காலையிலும் மழையிலும் 40 நாள். அப்ப காலையில கொஞ்ச நேரம் நிந்திக்கணும். இவங்கெல்லாம் பயந்து போய் பின்னாடி ஒழிஞ்சுக்கிறாங்க. சாயங்காலம் அவருக்கா வரணும், மறுபடியும் நிந்திக்கணும், போயிடும். இப்படியே நடத்திருக்கா. இப்ப ஆண்டவத்தை கட்சாட் பண்ண விரும்புகிறார். பாருங்க 47 ஆசம். 1 சாமுவேல் 17:47. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரசிக்கிறவர்கள் என்று இந்த ஜனங்கள் இல்லாம அறிந்து கொள்ளும்படிக்கு. இப்ப தாவீது என்ன சொல்கிறார்னா, ஆண்டவர் ஒரு வல்லமை இருக்குது. இது யார் இருக்கணும்? இந்த ஜனக்கூட்டம் யாருங்க? பெலிஸ்தியன். அந்த பெலிஸ்தர் எல்லாரும் அறிந்து கொள்ளணும். அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, எங்களுடைய மாஸ்டர் கிங்காங் இவ்வளவு பெரிய ஆளு, இவனால யாரும் நிக்க முடியாதுன்னு சொல்லி. ஆனா பட்டயமும் எதுவுமே ஹெல்ப் பண்ணாது. யுத்தம் கர்த்தருடையது. இந்த கர்த்தருடைய யுத்தம்னா அவரால் தான் நிப்பாட்ட முடியும். அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஆச்சு. அப்போ உங்களுக்கு அதை புரியும். ஒரு இது சொல்லி பல வருஷத்துக்கு முன்னாடி அப்பெல்லாம் மாத்திரை டேப்லெட் பவுடர் ஃபார்ம்ல தான் இருக்கும். மாத்திரை மிஷின் கிடையாது. இதுதான் மிஷின்ல வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அப்ப ஜப்பான்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மிஷின் கொண்டாடுறாங்க. அதுல இந்த மருந்து எல்லாத்தையும் பவுடரா போடுவாங்க. அது இந்த பக்கம் வரும்போது கம்ப்ரஸ் ஆகி டேப்லெட் ஃபார்ம்ல வரும். டக்க 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 டக்குன்னு எவ்வளவு போடுறோம் அவ்வளவு வெளியே வந்துடும். திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு, பவுடரை போட்டா பவுடராகவே வெளியே வருது. அந்த ஓனர் ரொம்ப சேட் ஆயிட்டார். ஏன்டா அது வருது, ஒன்றும் வேலை நடக்க மாட்டேங்குது. இப்ப ஜப்பானுக்கு ஃபோன் அடிச்சாங்க. ஐயா, நீங்க கண்டுபிடிச்ச மிஷின் இவ்வளவு நாள் ஒழுங்கா ஓடிட்டு இருந்துச்சு. நீங்க என்ன செய்யணும், அதை சரி பண்ணணும். எங்க இன்ஜினியர்லாம் ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் வேலை நடக்க மாட்டேங்குது. அந்த உடனே ஃப்ளைட்ல டிக்கெட் அவுட் போடுனார். ஃப்ளைட்ல இருந்து இறங்கி வந்தார். இப்படியே சுத்தி பார்த்தாரு. ஒரே ஒரு போல்ட்டை டைப் பண்ணார். டைப் பண்ண உடனே போடுற போட்டா அங்கே மாத்திரையா வருது. டொக்க டொக்க டொக்குன்னு இவங்க கேட்குறாங்க, ஐயா உங்களுக்கு எப்படியா அது தெரியும்? ஐயா நான் தான் அந்த மிஷினை கண்டுபிடிச்சேன். எனக்கு தான் தெரியும் எந்த போல்ட்டை டைப் பண்ண. ஆனா உங்க இன்ஜினியர்லாம் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க இல்ல நான் சொல்லுவேன். ஆனா தேர் நாட் கிரியேட்டர்ஸ். அதுபோல இந்த யுத்தம் யாருடையது? ஆண்டோடையது. அவரால் மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும்? இதை நிறுத்த முடியும், கட்சாட் பண்ண முடியும். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்ட வருகிறே. தாவீது சீக்கிரமாக ஓடுறான். இப்ப தாவீதால ஏன் ஓட முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுத்தத்தை முடிக்க பண்ற தேவன் இவர் இருதயத்துல கிரியை செய்யறார். இருதயங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குள்ளதான் பயம் இருக்கும். இதுக்குள்ளதான் இருக்கூடி ஓடி பெறலாமான தோணும். இந்த இருதயத்துக்குள்ளதான் சோர்வு வரும். இதுக்குடா நம்ம இங்க வந்தோம் அப்படின்னு அது தோண மாட்டேங்குது. நான் போய் என்ன செய்வேன்? ஃபர்ஸ்ட் அட்டாக். ஆண்டவர் அப்படித்தாங்க சொல்லுவேன். தாவீது சீக்கிரமாக அந்த சீனியருக்கு ஒரு சீக்கிரம் இவன் போய் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். இஸ்ரேல் தேசம் அப்பதான் ஒரு சிறு குழந்தைங்க, ஒரு 1 வயசு குழந்தை. இந்த குழந்தைக்கு விரோதமாக
ஒரு 7-8 கண்ட்ரி அரபு தேசங்கள் ரெடி ஆயிடுச்சு யுத்தத்துக்கு. அவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னு, we will wipe out Israel from the map. தொடச்சி எடுத்துருவோம் அப்படிதான் நினைச்சாங்க. சவுதி அரேபியா, ஈரான், ஈராக்கு எல்லாமே சுற்றி வந்துருச்சு. பிளைன் வந்திருக்காங்க. அடுத்த நாள் அட்டாக் ஆரம்பிக்கும் போது இந்த பக்கம் கடல் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ தான் முதல் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ண, அவனை விட்டா அவனை ஒன்றும் இல்லாம ஆக்கிறான். இவங்க என்ன செஞ்சாங்க, மிட் நைட், இன்னும் சூரியன் உதிக்கலை, அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நாளை காலையில் நாங்கள் யுத்தத்தை ஆரம்பிக்க போனால் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட அப்போ அந்த இன்ஜின் நினைச்சாங்கன்னா மினி பிளைன் செஞ்சுட்டாங்க, சிங்கிள் சீட்டர். வழக்கமாக பிளைன் டபுள் சீட் இருக்கும். இது சின்ன இன்ஜின், சிங்கிள் சீட், அதாவது ஒரே ஒரு பைலட் தான் உட்கார முடியும். அவங்க மினி அட்டாம் பாம் செஞ்சுதான், குட்டி. இவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே தாவீது யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஓடி போறாரு. அதுபோல் இப்பயும் ஆண்டவர் அப்படித்தான், நீ அடியை கொடுங்கிறாரு. இவங்க போகிறாங்க. போய் ஒரு 100 பிளைன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எந்தெந்த இடத்துல எதிரி பிளைன் நிற்குதோ இவங்களை அட்டாக் பண்ணுறது அதில் பாம்பு போட்டாங்க. அப்புறம் அவங்க என்ன அடிச்சுட்டு எந்தெந்த தேசத்துலேருந்து இவங்க அட்டாக் பண்ணாந்தாங்களோ ஈராக்கா நேராக ஒரு பிளைன் ஈராக்கு போய் அங்கே ஏரோட்ராமில் ரன்வே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போட்டான். டம் 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 டம். அதில் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஏன்னா அவங்க இன்னும் நிறைய பிளேன் வச்சுருப்பாங்க. திரும்ப மறுபடியும் வந்துடுவாங்க. வராமல் இருக்கிறதுக்கு ரன்வே ஃபுல்லாக காலி. இப்படி எந்தெந்த தேசத்துலேருந்து யுத்தத்துக்கு வந்தாங்களோ அத்தனை இடத்துக்கும் போய் ரன்வே அடிச்சிட்டாங்க. இப்போ அவங்க கையில் இன்னொரு 100 பிளைன் இருந்தாலும் அந்த பிளைன் வர முடியாது. இது ஃபர்ஸ்ட் அட்டாக் நீ தான் செய்யணுங்கிறாரு. இதுக்கு கட் ஷாட். இப்பயும் யுத்தத்தை நிப்பாட்டுறதுக்கு தான் டெக்னிக். உலகம் முழுதும் அலறிட்டாங்க. இப்போ இஸ்ரேல் தேசம் திரும்ப யுத்தத்தை கண்டினியூ பண்ணானா 3வது உலகத்தை வந்துடும். அவங்க காலில் விழுந்தாங்க, எப்பா வேண்டாப்பா விட்டுரு அப்படின்னு சொல்லி. அதே தான் இன்னைக்கு ஆண்டவர் செய்கிறாரு. சரி, அடுத்து பார்ப்போம். எதிராக ஓடி நீ போய் அட்டாக் பண்ணுகிறாரு. தன் கையிலே அடப்பத்தில் இருந்த கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுற்றி பெருசு நெற்றில் பட இருந்த நெற்றி. ஏன் நெற்றியில் அடிக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த நெற்றிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த கபாலம் ஸ்ட்ரெயிட் அங்கதான் இருக்குது. இது போய் அடிக்கணும். அடிச்சாதான் யுத்தம் நிற்கும். சரியா? தரையிலே முகம் குப்புற விழுந்தான். போய் இவன் கையில பட்டயம் இல்லை, ஒரு நிமிஷம் தலையை வச்சுட்டான். 52 பாருங்க, ஆண்டவர் யுத்தத்தை முடிக்க பண்ணார், கட் ஷாட் பண்ணிட்டார். இப்ப 40 நாள் அவன் போட்ட சத்தம் இனி வராது. ஏன் வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா 52. அப்பொழுது இஸ்ரவேலர் யூதா மனுஷன் எழும்பி ஆர்ப்பரித்து, தலை விழுந்துச்சா ஒரே சந்தோஷம். இவ்வளவு நாளும் இவனுங்க சவுண்டே கொடுக்காம வாயை புத்திட்டு கம்முன்னு இருந்தாங்க. இப்போ சாமி நம்மளை கொண்டு விடுவாயா, நம்ம நீ அடிமையா தான் போறோம் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் யுத்தத்தை முடிச்சிட்டாருன்னா அடுத்து சந்தோஷத்தை கொண்டாடுறாரு. பள்ளத்தாக்கில் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல் மட்டும் பெலிசனை துரத்தினார்கள். தலை போச்சா வாழை துரத்துறாங்க. இவ்வளவு நாள் இவங்களுக்கு இந்த ஸ்ட்ரென்த் எங்க இருந்துச்சு? அதான் எப்ப ஆண்டவர் யுத்தத்தை முடிக்கிறாரோ, கட் ஷாட் பண்றாரோ, இவங்களுக்கு ஒரு பவர் கிடைச்சது. இஸ்ரேல் புத்திரர் பெலிசர் மூர்க்கமாக துரத்துறது. அப்போ மூர்க்கம் என்ன அர்த்தம்? ஆண்டவர் யுத்தத்தை முடிக்க போறாரு, இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கொடுக்குறாரு, பவர். அது வேற வாழை சுருட்டிட்டு இருந்தாங்க, இப்போ ஃபுல் பவர். ஏன்னா ஆண்டவர் யுத்தத்தை முடிச்சிட்டாரு, முடிஞ்சிருச்சு. இனி இதெல்லாம் அனுப்பிச்சது டான்ஸ் ஆடுது. திரும்ப அவருடைய பாலங்களை கொள்ளையிட்டார்கள். தாவீது பெலிசனுடைய தலையை எடுத்து எருசலேம் கொண்டு வந்தான், ஆயுதங்களை கொடாத்து வைத்தான். இப்ப நம்முடைய ஆண்டவர் முதல் இந்த செய்தியை, நான் எந்த செய்தியை ஆரம்பிச்சேனோ நிறைய பேர் லேட்டா வந்தனால ஆரம்ப செய்தி வார்த்தையை விட்டேன். அதை திரும்ப முடிச்சு நாம வாசிப்போம். ரோமர் 9வது அதிகாரம் 28 வசனம். இதுதான் கீ வசனம். இந்த வசனத்தை நான் ஆரம்பிச்சேன். அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை சீக்கிரமாய் கட் ஷாட் இழுத்துக்கிட்டே போதா, சீக்கிரம். அடுத்து பாருங்க, கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாவே கட் ஷாட் அவரால் தான் பண்ண முடியும். ஏன்னா யுத்தம் அவருடையது. சீக்கிரமா காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. கட் ஷாட்ங்கிற ஒரு புதிய செய்தியை கொடுத்திருக்கிறீர, அதற்காக நன்றி.
எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை நீர் கட் ஷார்ட் பண்ணுவீரையா. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தடைகளை எல்லாம் கட் ஷார்ட் பண்ணுவீரையா. பாலசுந்தரிக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. புதிய ஒரு வருஷத்துக்குள்ளே அவளை அழைத்து வருகிறீர் ஐயா. எந்த நோக்கத்தோடு விக்கிரகத்தின் கோட்டையிலிருந்து அவளுக்கு விடுதலை கொடுத்து அவனுடைய பிள்ளை ஆக மாற்றினீரோ அதை நடத்தி தருவதற்காக நன்றி ராஜா. அவளுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் தடைகள் இருக்கிறதோ, என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ, நோய்கள் இருக்கிறதோ, பலவீனங்கள் எல்லாத்தையும் கட் ஷார்ட் பண்ணி அவளுக்கு புது எண்ணெயினாலே நிரப்புங்கப்பா. புது அபிஷேகம், புது கிருபை, புது பலனாலே நடத்துங்கய்யா. இந்த வருஷத்திலே அவளுக்கு விசேஷமான நன்மைகளை நாங்கள் காண நீர் கருவை பாராட்டுங்கய்யா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.